இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யாவும் சரி, உக்ரைனும் சரி, வெவ்வேறு இடத்துல கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டுருக்காங்க. அதுவும் குறிப்பா இந்த உக்ரைன் இந்த டிபோரோ ஃபாரஸ்ட்ல அதிக அளவுல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. ரஷ்யா இந்த டொனஸ்க் பகுதியில அதிக அளவுல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. உக்ரைன் இந்த டிபோரோவா பகுதியில கூடுதலா முன்னேறி சில பகுதிகள அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க அப்படிங்கிற அளவு சொல்லப்பட்டு வருது. அதுவும் டீப் ஸ்டேட் மேப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மேப் அப்டேட் பண்ணிக்கிறாங்க. 2வது இந்த பகுதி எப்படி இன்னும் உறுதிப்படுத்தலாம் அப்படின்னா, ரஷ்யா வந்து சமீபத்தில ஒரு ட்ரோன் பதிவு செயலிலோட இருக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். ட்ரோன்கள பயன்படுத்தி அங்க இருக்கக்கூடிய ட்ரென்ச்கள் மேல தாக்குதல் பண்ணிட்டுருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து இந்த ட்ரென்ச் எல்லாம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது. இப்போ ஒரு ஆஃபென்சிவ் ஆப்பரேஷனால மேபி அந்த பகுதியெல்லாம் உக்ரைனோட வேர்கள் எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில சமீபத்தில தான் வந்து காட்டுத்தீ ஏற்பட்டிருந்தது. அந்த காட்டுத்தீ இப்போ உக்ரைனுக்கு ஃபேவரா வேலை செய்யுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதனால தான் பெருமளவுல உக்ரைனோட வீரர்கள் முன்னேறிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இன்னொரு பிரச்சனையே இருந்தது. சைடுல ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும். இது ஒரு சோல்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிபோரோ ஃபாரஸ்ட்ல சண்டை பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய உக்ரைனோட சோல்ஜர். இவர் தரப்புல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் ஒரு கமாண்டர் பத்தி ரிப்போர்ட் பண்ணிக்கிறேன். உக்ரைனோட மேலிடத்துல வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கிறேன். என் மேல இன்வெஸ்டிகேஷன் பண்ணி என்னைய அரெஸ்ட் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா அவர் செஞ்ச தப்புகள்லாம் வெளிய தெரிய வரணும். இவர் ஒரு அதிகமான வீரர்கள வந்து உக்ரைனுக்கு வந்து தப்பு தப்பா கமாண்ட் குடுத்து நெறைய வீரர்கள் இழந்திருக்காங்க இந்த பகுதியில அப்படிங்கிறது போல மிகப்பெரிய குற்றச்சாட்டுலாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ பதிவு ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. இந்த வீடியோ பதிவு வந்து 24ஆம் தேதி ஜூன் மாசம் இந்த மாசத்துல வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. இது ரிலீஸ் ஆன சில நாட்கள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து டாப் லூட்டினன்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, வேலைய விட்டு தூக்குறாங்க. அந்த லூட்டினன்ட்டோட பேரு லூட்டினன்ட் ஜெனரல் யூரி சொலிடோவ். பேர் கொஞ்சம் கட்டாவல. இவர வந்து வேலைய விட்டு தூக்கியிருந்தாங்க. இதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, புது லூட்டினன்ட்ட வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த நபர் வேற யாரும் இல்ல. இதே டிபோரோ ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய கமாண்டர் தான். ஸோ அந்த குற்றச்சாட்டு உண்மையா இருக்குது அப்படிங்கிறனால நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. மேபி அந்த புது கமாண்டர் வந்து ஆர்டர்ஸ் குடுக்கறதுனால, அந்த ஆர்டர்ஸ்னால ரஷ்ய வீரர்கள தோற்கடிச்சு உக்ரைனோட வீரர்கள் முன்னேறுறாங்களா? அப்படின்ற கேள்விகள் வருது. எது எப்படியோ இந்த பகுதியில உக்ரைனோட வீரர்கள் முன்னேறி இருக்கிறாங்க. அடுத்து ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, பல பகுதிகள முன்னேறிக்கிறாங்க. குறிப்பா பார்க்கணும்னா டொனஸ்க் ஒப்லாஸ்ட். இந்த டொனஸ்க் ஒப்லாஸ்ட்ல சொக்கில், நோவோசெல்கா பெர்ஷா, நோவோ அலெக்சாண்ட்ரியா, நியூயார்க் இது போல பல பகுதிகளையும் முன்னேறிட்டு இருக்காங்க. செசிபியார்ல பல பகுதிகள் முன்னேறி பிடிச்சிருக்காங்க. அந்த கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்லாம் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. பட் ஆனா நம்ம மேஜரா பார்க்கும்போது இந்த டொனஸ்க் ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய சுமின்ற ஒரு செட்டில்மெண்ட். சுமிங்கிறது வேற. பட் ஷுமி அப்படிங்கிற ஒரு செட்டில்மெண்ட். இந்த செட்டில்மெண்ட் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள சமீபத்துல வந்திருந்தது இல்லையா? இப்ப திரும்பவும் பிரிவெத்னே அப்படின்ற ஒரு செட்டில்மெண்ட் வந்து ரஷ்ய வீரர்கள் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிறாங்க. இத ப்ரோ உக்ரைனியன் தரப்புந்தே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. டீப் ஸ்டேட் மேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட்ஸே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிரிவெத்னே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றதுனால, இதுக்கு மேல உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு இந்த பிரிவெத்லேருந்து முன்னேறி போய் இந்த பிரிவெட்ச்னே அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு இல்லையா? ஏன்னா சுமிலேருந்து முன்னேறி போலாம், பிரிவெத்னேலேருந்து முன்னேறி போய் இருமுனை தாக்குதல் பண்ணி அந்த செட்டில்மெண்ட் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, இந்த பிரிவெத்னேல இருந்து ஜலிஷ்னி அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு இல்லையா? அந்த பகுதியும் போய் தாக்குதலுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. எது எப்படியோ இந்த பகுதியில மேஜரா கொலாப்ஸ் ஆயிருச்சு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ரஷ்யா இந்த பகுதியில பெருமளவுல முன்னேறிட்டு இருக்காங்க. இது மட்டும் உடைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த இடத்துல டிஃபென்ஸ் லைன் லாஸ்ட் டிஃபென்ஸ் லைன் இருக்கு ஹோப்ப அது மட்டும் உடைச்சிட்டாங்க அப்படின்னா, டொனஸ்க் பகுதியில ஒரு மேஜர் பிரேக் த்ரூ ரஷ்யா கிடைச்சிரும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டு வருது. ஸோ களத்துல பல பகுதிகள ரஷ்ய வீரர்கள் முன்னேறிட்டு இருக்காங்க. ஸோ உக்ரைன் டிபோரோ ஃபாரஸ்ட்ல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது கூடவே ஒச்சான்ஸ்க் பகுதியிலையும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் நம்ம மேப் வீடியோல தெளிவா பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போதைக்கு ஓவராலா ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் பார்த்தாச்சு. இப்ப அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைய முடிவுக்கு கொண்டு வரணும். ஏன்னா பல இடங்கள்லயும் உக்ரைனோட வீரர்கள்ல சில பகுதிகள்லாம் ஈஸியா ரஷ்ய வீரர்கள் வராங்க இல்லையா? முன்னேறி வராங்க இல்லையா? இதுக்கு காரணமா சொல்லக்கூடியதும் இதுதான். உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்களே, இந்த போரை நீண்ட நாளைக்கு இழுக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. சீக்கிரமா பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். அதுவும் சில மாசங்களே, அதுவும் இந்த வருஷத்திலேயே அப்படின்னு திரும்பவும் அவர் வாயிலிருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. அதுவும் எப்படி சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த உலக நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு பீஸ் ஃபார்முலால வச்சு இது போல பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் தரப்புல இருந்து திரும்பி திரும்பி இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஸோ நெகோசியேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி நடக்கலாம் அப்படிங்கிற ஆலோசனைகள் இரு தரப்புல இருக்கக்கூடிய அனலிஸ்ட் தரப்புல இருந்து கேட்டிருக்காங்க. இப்போ நெகோசியேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி ரஷ்ய தரப்புல இருந்து என்ன கேட்கறாங்கன்னா, இந்த டொனஸ்க் ஒப்லாஸ்ட் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது மட்டும் இல்லாம உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது எங்களுக்கு வேணும்னு கேட்கறாங்க இல்லையா? ஸோ அதை விட்டு கொடுக்கறதுனால ரஷ்யா எதை விட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறது போல நெகோசியேஷன்ல கேட்டு ஜாப்ரோசேஷியாவை மட்டும் வாங்குறதுக்கு ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க ஜாப்ரோசேஷியாவை மட்டும் வாங்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. கெர்சன் பகுதி இப்போதைக்கு நீங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கீங்களா, அதை மட்டும் நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி துருக்கியில் உட்காந்து பேசும்போது இந்த கிரீமியாவா இருக்கட்டும், கெர்சன், ஜப்பரோசேஷியா, டொனஸ்க், லுகான்ஸ்க் இந்த பகுதி எதுவுமே ரஷ்யா கேட்கல. எல்லாமே உங்களுது தான், எல்லாமே நீங்க வச்சுக்கோங்க. கிரீமியால மட்டும் எங்களோட பேஸ் வச்சுக்குவோம். அது எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கும். ஆனா அந்த பகுதி உங்களோடது தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல.
அப்புறம் 2வது அதிகமான ராணுவ வீரர்களையும் அதிகமான ராணுவ ஆயுதங்களையும் வச்சுக்க கூடாது. ரஷ்ய மொழியை 2வது மொழியா வச்சுக்கணும். இது போல சில முக்கியமான விஷயங்கள். அப்புறம் நேட்டோல சேரக்கூடாது. இது போல தான் கேட்டிருந்தாங்க. இந்த பகுதிகள்லாம் வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறது ரஷ்யாக்கு எண்ணம் இல்லை அப்படிங்கிறது போல தான் ஃபர்ஸ்ட் டைம் இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த 2 வருஷம் நடந்ததுனால சில பகுதிகள் கேட்குறீங்க இல்லையா? ஸோ அதனால இந்த டொனஸ்க், லுஹான்ஸ்க்கு நீங்க எடுத்துக்கங்க. கர்சன் நீங்க பிடிச்ச வரைக்கும் வச்சுக்கோங்க. கிரீமியா உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இந்த சி ஆஃப் அஸவ் ஆக்சஸ் பண்றதுக்கு மட்டும் எங்களுக்கு வழி விடுங்க. நாங்க அதை ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். ஜப்ரஷியா பகுதி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இதெல்லாம் ரஷ்யா ஒத்துக்குவாங்களா என்ன ஏதுங்க தெரியல. ஆனா இந்த பேச்சுவார்த்தை எந்த டைம்லயும் தோல்வியில போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உக்ரைன் இப்போ வரைக்கும் ஒத்துக்கிற மாதிரி தெரியல. டெரிட்டரிஸை இழக்கிறதுக்கு மேற்குலக நாடுகள் அதை ஒத்துக்குவாங்க அப்படிங்கிறது தெரியல. ப்ரெஷர் கொடுக்க ரெடியா தான் இருக்காங்க. திரும்பவும் பேச்சுவார்த்தைக்குன்னு போய் உட்காந்து ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கும் போது நம்ம பெருமளவில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஏற்கனவே ஏமாத்தி இருக்கிறாங்க அப்படிங்கும்போது திரும்பவும் ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால ரஷ்யா இப்போ ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரியோபோல் இருக்கு இல்லையா? அந்த பகுதிகள் அதிகமான வீரர்கள் அதிகமான ஆயுதங்கள் வந்து குமிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதே போல தொடர்ந்து நம்ம இந்த பெல்கிராட் பகுதியில் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ரஷ்யா வந்து தொடர்ந்து அதிகமான வீரர்கள் ஆயுதங்கள் எல்லாத்தையும் குமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யா ஒரு போருக்கு தயாராக தான் இருக்காங்க. இவங்க ஒத்து வரல அப்படிங்கும்போது பெருமளவில் தாக்குதல் பண்ணதுக்கு தயாராக தான் இருக்காங்க. பட் ஆனா மேற்குலக நாடுகள் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னா, நாங்க ஒன்றும் ரஷ்யாக்கோ சீனாக்கோ இல்லை நார்த் கொரியாக்கோ எதிரிகள் இல்லை, ஈரானுக்கோ எதிரிகள் கிடையாது, எதிரிகளாக அமெரிக்காவை நான் வச்சுக்க மாட்டேன் அப்படிங்கிறது போல அவர் தரப்பு ஸ்பீச்சஸ் வந்துட்டு இருக்கு. இது எல்லாமே பைடன் அவர்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்கும். ஏன்னா அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த போரே தேவையில்லாத ஒரு விஷயங்க, இவர் வந்தங்காட்டிக்கு தான் இந்த போரே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற முழு குற்றச்சாட்டையும் தூக்கி அங்கே போடுறாங்க. ஸோ உக்ரைனில் இருக்கக்கூடிய இழப்புக்கு முழு முக்கிய காரணமும் பைடன் அவர்கள் தான் அப்படிங்கிறது போல வைக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த நவம்பர் மாசத்துக்குள்ள இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பா பெருமளவில் டெரிட்டரி ரஷ்யாவுக்கு விட்டு கொடுத்துட்டு இழக்கிறாங்க அப்படின்னா அது உறுதியாயிரும் இல்லையா? இது மேலும் மேலும் டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு பெரும் இடிய தந்துரும், பெரும் இழப்பு, பெரும் தோல்வியை சந்திச்சிருவாங்க தேர்தலில் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஸோ அதனால மேபி பேச்சுவார்த்தைக்கு சீக்கிரமா போய் ஆகணும். ஆனாலும் வெயிட் பண்ணும். நவம்பர் மாசம் எலெக்ஷன் வரைக்கும் அது வெயிட் பண்ணும் இல்லையா? அது வரைக்கும் ரஷ்யா கம்மிட்டு இருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வியும் வருது. ஏகப்பட்ட விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிமிட்ரி குலேபா அவர்கள் இந்த குரோஷியாவில் போய் உட்காந்துட்டு இந்த உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டர் அவர் தரப்பு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, எல்லாரும் பீஸ் பிளான் தான். இப்ப இருக்கக்கூடிய பீஸ் பிளானை வச்சு நாங்க ஓகே சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டோம்னா அது இன்னொரு பிரச்சனை, இன்னொரு போர் உருவாக்குறதுக்கான அடித்தளமா இருந்துடக்கூடாது. அது போல இருக்கிறதுலாம் பீஸே கிடையாது அப்படிங்கிறத டிமிட்ரி குலேபா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஒருவேளை உக்ரைனுக்கு ஃபேவரா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் திரும்பவும் போருக்கு தயாராகும் அப்படிங்கிறத முன்கூட்டியே அவர் அறிவிக்கிறாரா அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. இது போல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் நேத்திக்கே சொல்லிட்டாரு பெல்லோஸ் அவர்கள் தரப்புல ஒரு நாள் டிலே நினைக்கிறேன் உங்களுக்கு சொல்றதுக்கு. பெல்லோஸ் அவர்கள் சொல்லிட்டாரு, என்னப்பா இந்த கருங்கடலை சும்மா ஆளுக்கு வந்து விட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பிரிட்டன் தரப்புல இருக்கக்கூடிய அந்த ஏவாக்ஸா இருக்கட்டும், பிரான்ஸோட ஏவாக்ஸா இருக்கட்டும், அமெரிக்காவோட அந்த MQ-9 ரீப்பர் ட்ரோனா இருக்கட்டும், ட்ரென்ட்ரான் ட்ரோனா இருக்கட்டும், குளோபல் ஹாக்கா இருக்கட்டும், அடிக்கடி இந்த கருங்கடலை பறந்துட்டு இருக்கு இல்லையா? இதுக்கு மேலே எது வந்தால் சுட்டு தள்ளிடுங்க அப்படிங்கிறதுனால பெல்லோஸ் அவர்கள் தரப்பு வந்து கமாண்ட் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் எதுவுமே அந்த கருங்கடல் பகுதியில் பறக்காது அப்படிங்கிறத உறுதி செஞ்சுக்கலாம். அதை மேலும் உறுதி செய்யும் விதமாக இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அவர்கிட்ட இருந்து கமாண்ட் வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு விஷயமே இங்கே பறக்கலைங்க அப்படிங்கிறது போல. இதை எப்படி ரஷ்யா நியாயப்படுத்துறாங்க அப்படின்னா, அமெரிக்காவோட ஆயுதங்க ATACMS, அமெரிக்காவோட ரிகானிசன் ட்ரோன்கள் கருங்கடல பறந்துட்டு இருக்குங்க. இது எடுத்து அதை கொடுக்குறாங்க, அது தாக்குதல் பண்றாங்க, இவங்களே தான் பண்றாங்க. அப்புறம் எதுக்குங்க நாங்க விடணும்? என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அது ஒரு எஸ்கலேஷன். எங்களோட சிவிலியன் மேல தாக்குதல் பண்ணிட்டாங்க, அது எஸ்கலேஷன். இது நாங்க பண்ற எஸ்கலேஷனா இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறது போல ரஷ்யா தரப்புல உறுதியா இருக்கிறாங்க. இதுல பெருமளவுல மற்ற நாடுகள்லாம் கண்டிக்கிற மாதிரி தெரியல. ஸோ அதனால ரஷ்யா உறுதியா இருக்கிறாங்க. இதுக்கு மேல வந்துச்சுன்னா தாக்குதல் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதனால ஒரு எஸ்கலேஷன் நடக்கும். இதை எப்படி அமெரிக்கா கையாளுவாங்க? அதுவும் இப்ப இருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலை, அதிபருக்கு வந்து பெருமளவுல பவர் இல்லை பைடன் அவர்களுக்கு. இப்ப மக்கள் மத்தியிலேயே வந்து பாத்தீங்கன்னா அவர் மேல வந்து ஒரு மோசமான ஒப்பீனியன் தான் இருக்கு. இந்த சமயத்துல பெருமளவுல எஸ்கலேட் பண்றதுக்கு அவருக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதனால இதுக்கப்புறம் இந்த கருங்கடல்ல அவங்களோட ரிகானிசன் ட்ரோன்கள் பறக்கிறது அதிக அளவுல கம்மியாயிரும் அப்படிங்கிறாங்க. மேபி பிரிட்டன் அவங்க இவங்க வரலாம், வந்து எஸ்கலேட் ஆச்சுனாலும் பெருசா யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அதனால இதுக்கு மேல இந்த கருங்கடலை கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அப்படியா என்னங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவு நம்ம முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பாய்.